உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறாங்க. போன வருஷம் குரு பயிற்சி பார்த்தோம். நிறைய நல்லது நடந்தது, எக்கச்சக்க நல்லது நடந்தது. அதே மாதிரி இந்த ஜூன் 2 குரு பயிற்சி நடக்குது. யாருக்கு என்ன பலன்? குரு ஒரு வீட்டில் இருப்பார், ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ ஒரு 4 வீட்டில் எக்கச்சக்க சேஞ்சஸ் வரும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும். ஏன்னா குரு பகவான்றவர் முழு சுப கிரகம், அவ்வளவு நல்லது செய்வார். மெயினாக குழந்தை பாக்கியம். குழந்தை வேணும்னு ஆசைப்படுறது சுக்கிரன், ஆனால் குழந்தை பாக்கியத்தை தருத்து குரு பகவான். வேலையில் ப்ரமோஷன் தருத்து குரு பகவான். சரிங்களா? உடம்பு நல்ல குரோத் வேணும்னா அதுக்கு குரு பகவான். குரு பகவான் கொழுப்புன்னு சொல்லலாம். நிறைய பேர் ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்கன்னா குரு பகவானை ஏற்றுனீங்கன்னா தான் உடம்புல கொஞ்சம் உடம்பு நல்லா ஒன்றும் சதை பிடிக்கும். இது ஒன்று. அடுத்து உங்களுக்கு பணம், அதிகப்படியான பணம் தருத்தும் குரு பகவான். அதனால் குரு பகவானால் எக்கச்சக்க நன்மை இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன நன்மை, பொதுவாக என்னென்ன பலன்கள், என்னுடைய வேலை, பிஸ்னஸ், திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, என்னோட உடல் உபாதைகள் குறைய, எனக்கு பிஸ்னஸ் வளர, வெளிநாடு செல்ல. ஏன்னா வெளிநாடு செல்றதுக்குலாம் குரு யோகம் இருக்கணும். குரு யோகம் இருந்தால் தான் வெளிநாடு போயிட்டு வர முடியும். வெளிநாடு செல்றதுக்கு இதுக்கெல்லாம் எப்படி இருக்குது அமைப்பு ஒவ்வொன்றா பார்ப்போம். அதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஒன்று குரு பகவானை கண்டிப்பாக வழிபடணும். ஒன்று கூடவே வேறு எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபடணும், கூட என்னென்ன மாதிரி தானியங்கள் இல்லை என்னென்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் எனக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த குரு பகவானுடைய சக்தியை நான் எப்படி ஆக்கர்ஷணம் பண்ணிக்கிறதுன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. கன்னி ராசி, கன்னி லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. அதான் சொல்லுவேன், கன்னிக்கு சுற்றி எல்லாமே நல்லதாகவே நடக்குது. அவங்க தான் டல்லாக இருக்காங்க சனி பகவான் பார்க்கறதுனால. இப்போ குரு பகவான் பார்வையால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க. என்னென்னா, நீங்கள் எதில் டல்லாக இருந்தீங்க? நான் யாரும் என்னை புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, நான் சொல்கிறது யாரும் கேட்க மாட்டுறாங்க அப்படின்லாம் டல்லாக இருந்திருப்பீங்க. நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் தெளிவாக ரீச் ஆகும். இப்போ நிறைய கண்ணியில் இஷ்யூ மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது என் ஹஸ்பண்ட் கேட்கவே மாட்டுறாரு, என் ஒய்ஃபை கேட்கவே மாட்டுறாங்க, இல்லை என் பிஸ்னஸ் பார்ட்னர் கேட்க மாட்டுறாரு, பிஸ்னஸ் இடத்துல கேட்க மாட்டுறாங்கன்னு இஷ்யூ இதில். இப்போ நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க. கம்யூனிகேஷன் வளருங்க. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய சகோதரர்கள், முக்கியமாக இந்த ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்குலாம் எப்படின்னா, சகோதரர்கள், அது இளைய சகோதரர்களோடலாம் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. கன்னி ஜென்ரலாகவே வீட்டில் இருக்க மெம்பர்ஸோடு ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. ஒன்று உங்களுக்கு தம்பி தங்கச்சிங்களாம் இருந்தால் ரொம்ப அட்டாச் ஆகிடுவீங்க. இன்னொன்று அவங்களால உங்களுக்கு நல்லதும் நிறைய நடக்கும். ஓகேங்களா? இது ஒன்று. அடுத்து ஃபேமிலியோட டைம் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வெளியே டூர் போயிட்டு வரலாம். இவங்களுக்கு ஃபேமிலியோடு இருக்கிறதுனா கன்னிக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கன்னி ராசி பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாங்க. வீட்டில் ஒரு 4-5 பேர் ஒன்றா கூடி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாலே கன்னிக்கு ரொம்ப பிடிக்கும். டைம் போகிறதே தெரியாது, பேசிகிட்டே இருப்பாங்க. கன்னி ராசியில் நிறைய பேர் வீட்டுங்களில் பாருங்களேன், குடும்பத்தோடு உட்காந்து கேரம் ஆடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து கேரம் ஆடுவாங்க, கார்ட்ஸ் விளையாடுவாங்க, குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு குடும்பம் தான் எல்லாமே. ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் ராசி. பெண் ராசி, நிலம் ராசி ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட். ஸோ குடும்பத்தோட சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நல்லபடியாக வெளியே போயிட்டு வர்றதுக்கும் நிறைய உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் நான் சொல்கிறேன், குடும்பம் சொன்னேன்ல, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த ஒரு வருஷம், முக்கியமாக ஒரு 6 மாதமாக எவ்வளோ பிரச்சனை வந்துருக்கும் கன்னி ராசி. ஆனால் எனக்கு அவ்வளோ, ஏன்னா பிரச்சனைகளால் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர டாப் 3ல் கன்னியும் ஒன்று இப்போ இருக்க கோச்சாரத்துக்கு. ஏன்னா அவங்களுடைய 7ஆம் பாவத்தில் சனி பகவான் அப்படியே ஜென்ம சனியாக உட்காந்துருக்கறதுனால ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அவ்வளோ இஷ்யூ இருந்தது. அது சால்வ் ஆகுங்க. பேசி தீர்க்காங்க. உங்களுக்கு என்ன சொன்னேன், பேச்சு கிளாரிட்டியாக இருக்கும். இப்போ குடும்பத்தில் சந்தோஷம் வரும். முக்கியமாக இதை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அப்ளை பண்ணுங்க. பேசி தீர்க்கலாம். ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, பேசாமல் இருக்கீங்க, இல்லை பிரிஞ்சிருக்கீங்கன்னு இப்போ பேசி பேச்சப் பண்ணுறது பெஸ்ட்டு. லவ்வர்ஸ்க்கும் சொல்கிறேன், பேசி பேச்சப் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு. ஆஃபீஸில் எங்கே இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் உங்கள் பேச்சால் நீங்கள் ஜெயிக்கலாம். வாய் உள்ள பொல்ல பொழைச்சிக்கும், பேச்சால் நீங்கள் ஜெயிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னா பெருமாள் வழிபாடு பண்ணலாம், தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம், குருநாள்
குரு ஹோரை, வியாழக்கிழமை குரு ஹோரை, இல்லை புதன்கிழமை புதன் ஹோரை. இதில் வழிபாடு பண்ணுறது நெய்வேத்தியம் படைங்க. நெய்வேத்தியம் படைச்சு வரவங்களுக்கு அன்னதானம் பண்ண இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான குரு பயிற்சி அமையும். ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை, ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டை நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இதுதான், இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை, இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவராக வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவராக வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு வந்து எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க, சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம், ஓகே. ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது, சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு இவங்க உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது, திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது, பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது, சிவனுடைய நவகைலாயமில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ன்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு ஹோரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30-2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் இல்லை நைட்டு போயிட்டு வாங்க, அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குரு ஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன் யாருன்னா, ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன், நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குரு ஹோரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம வந்து மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது, வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் வந்து ஐராவதத்து மேலே உட்காந்துருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கு. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால்தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் வந்து சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை வந்து தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.